ஹாய்ங்க, இன்றைக்கி நைட் டின்னர் மினி விலாக் தான் பார்க்கலாமா. மஷ்ரூமில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் சப்பாத்திக்குன்னு சொல்லிட்டு ஹரியாலி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டொமேட்டோவை ஸ்லைஸ் பண்ணிவிட்டேன். ஜார் எடுத்து ஒரு கை புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கர்டு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பேன் எடுத்து ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணியாச்சு. அடுத்து தக்காளி போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணி அதை அப்படியே எண்ணெயிலே சாட்டே பண்ணிட்டேன். அதுக்குள்ளேயும் என் குட்டி பையனுக்கு செம்மையாக பசிச்சிச்சு. அதனால் அவனோட சாப்பாடு ரெடி பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டேன். அவனும் நல்லா சாப்பிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா மஷ்ரூம் நல்லா ஆஃப் குக் ஆயிருந்துச்சு. சரி, நம்ம ஆட் பண்ண வேண்டிய பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சா சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே நீங்கள் கஸ்தூரி மெத்தி இல்லைன்னா கொரியண்டர் போட்டு சர்வ் பண்ணலாம். நான் சைட் பை சப்பாத்தி போட்டு சர்வ் பண்ணி நாங்களும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். பாய்.